ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் கிளாஸில் சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சில்க் த்ரெட் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கணும். நீங்கள் மற்ற ஜரியோ அல்லது நார்மல் த்ரெட்லேயே போடும்போது சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருப்பீங்க. இதில் வந்து 2 த்ரெட் எடுத்துக்கணும். டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுத்து இதே மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. நாட் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி சேமான பொசிஷன் தான் லெஃப்ட் ஹேண்டில் அதே மாதிரி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இது எல்லாத்துலேயுமே பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது உங்களோட நீடில் இருக்கு இல்லையா, நீடிலோட ஹூக் பார்ட் வந்து எந்த பக்கமாக போடுறீங்களோ அந்த பக்கமாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் பாருங்கள், நான் வந்து மேலேருந்து கீழே போடுறதுனால என்னுடைய ஹூக் பார்ட் வந்து மேலேருந்து கீழே வர மாதிரியே ஃபேஸ் பண்ணி தான் நான் எல்லா ஸ்டிச்சஸும் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு பழகணும். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. உங்களுக்கு செயின் போட வந்ததுக்கப்புறமா இந்த இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செயின் போடும்போது எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ ஈவனான ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. எந்த பார்ட்டில் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடணுமோ அந்த பார்ட்டை ஃபேஸ் பண்ணி உங்களுடைய ஹூக்கை வந்து நீடில் வந்து டேர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டே வாங்க. நீடில் பார்ட்டில் இந்த ஹூக் பார்ட்டுன்னு சொல்கிறது இது தான். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த இமேஜில். ஸோ அந்த ஹூக் பார்ட்டு தான் உங்களுக்கு அந்த மேலே வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நான் பாருங்கள், கீழேருந்து மேலே போடுறேன், அதாவது டவுன் டு அப்வர்ட் போடுறேன். அப்வர்ட் போடும்போது என்னுடைய அந்த ஹூக்கோட பார்ட் அந்த மேலே வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த பார்ட் வந்து மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் கீழே போடும்போது கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கணும், மேலே போடும்போது மேலே ஃபேஸ் பண்ணியே நீங்கள் வந்து போட்டுட்டு போகணும். அண்ட் இது சில்க் த்ரெட்டில் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை த்ரெட்டு எடுக்கும்போதும் 2 நூலுமே உங்களால் நீங்கள் எடுக்கிறீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு போடும்போது கண்டிப்பாக வராது. எப்பயுமே சொல்கிறதான், கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். அண்ட் அதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட் இதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்க, இந்த 4 சைடுமே நீங்கள் போடுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிசைன் போடும்போதும் உங்களுடைய ஃப்ரேமை சும்மா இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீட்டான ஃபினிஷிங் உங்களால் கொடுக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.